Hi brothers and sisters, welcome to this new video. Sunday market illa எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா மைண்ட் செட்டோட இருப்போம். இந்த டைம்ல சும்மா ஒரு மார்க்கெட் பத்தி கொஞ்சம் ஒரு கேஷுவலா ஒரு காமெடியா கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம இந்த வீடியோ இருக்கட்டும். இதுல எப்படின்னா 10 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் ஏறணும், 10 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் இறங்குன்னு பார்ப்போம். இது எல்லாமே வேல்யூபிள் பாயிண்டா தான் இருக்கும். சரியா? அதுக்காண்டி காமெடின்னு நினைச்சிட வேணாம். ஃபர்ஸ்ட் ஒரு காமெடியோட நம்ம ஆரம்பிப்போம். அதாவது இந்த மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒரு மாதிரியா இந்த ரத்தம் வந்து சூட்ல பல மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க. சோசியல் மீடியா அது இது ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம் முடிச்சு வச்சோன்னு அதே இந்த அதோடைய இது தொடரும். மேரேஜ் பண்ணி முடிச்சோடனே அது தொடரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சில சண்டைகள் வரும். கொஞ்சம் ஃபெயிலியரா ஆகும், சிலது வந்து சமாதானமாகவும் போகும். ஒரு குழந்தைன்னு பிறந்துட்டா 2 பேருமே அடங்கிடுவாங்க கிட்டத்தட்ட. அதாவது அந்த குழந்தைய பார்க்கறதுக்கே சரியா இருக்கும் டைம். இவங்க சரியா அவங்களுக்கு மாறி அந்த சிச்சுவேஷனே மாறிடும். அதே மாதிரி தான் இந்த ஷேர் மார்க்கெட்டும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணாத வரைக்கும் இன்ட்ராடே ஸ்கேல்பிங்கு அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி பணத்தை இழக்கிறவங்க தான் 97% 90% பணத்தை இழந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி செபிடு இது இருக்கு. ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி அந்த உங்க கைனால நீங்க அதை பார்த்து பண்ணணும்னே உங்க குழந்தை மாதிரி அந்த ஸ்டாக் உங்க கையில வந்தோடனே அது மேல நீங்க அக்கறை செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அது ஏறுதா இறங்குதா, அது பிரச்சனை என்ன, லாபம் கொடுக்குதா, டிவிடெண்ட் கொடுக்குதா, போனஸ் கொடுக்குதா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனம் செலுத்துங்க. ஸ்டார்டிங் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த நான் ஒரு மெம்பர்ஷிப் இதை இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். முன்னாடியே இருந்தது தான் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் 200 500 1200 வரைக்கும். இப்போ ஒரு 500 ரூபாய்க்குள்ள 479 நினைக்கிறேன். எனக்கு ஆதரவளிக்க விரும்புறவங்க அந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து வாரத்துக்கு ஒரு முறை எல்லா ஸ்டாக்ஸ் உடையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10-13 ஸ்டாக்ஸ் உடைய பேட்டர்ன், பிரேக் அவுட், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் வீடியோ அனலைஸ் பண்றேன். ஒரு வித்தியாசத்துக்காண்டி. சரியா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிப்டி ஏறுங்கிறதுக்கு ஒரு 10 பாயிண்ட்க்கு மேலே வரும். 10 பாயிண்ட்ஸ் பார்த்துருவோம். அதுக்கு முடிஞ்ச உடனே இறங்குன்னு பார்ப்போம். எல்லாமே ஒரு வித்தியாசமா தான் இருக்கும் பார்ப்போம். சரியா? இந்த சார்ட்டை பாருங்க. இதுதான் லைஃப் டைம் ஹை. இந்த இடம் லைஃப் டைம் ஹை. மார்க்கெட் வந்து லைஃப் டைம் ஹை பக்கத்துல இருக்கு. ஸோ இந்த லைஃப் டைம் ஹையை பிரேக் அவுட் கொடுத்து மேல போறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம வந்து 50-50 எடுத்துக்கிட்டா 50க்கு மேலேயே சான்சஸ் இருக்குது. லைஃப் டைம் ஹையை உடைச்சிட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது நம்பர் 1 பாயிண்ட், ஏறதுக்கான சான்சஸ். நம்பர் 2, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் அழிச்சிருவோம். வீக்லி கேண்டில் மாத்திரம். இதுல கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் நம்ம முன்னாடியே இது பண்ணோம். இது ஒரு கப்பு, இது ஹேண்டில். இதுல வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்து புல் பேக் நடந்திருக்கு. இந்த பாருங்க, இது வந்து பிரேக் அவுட் கொடுத்து புல் பேக் நடந்துருச்சு. சோ பேட்டர்ன் பிரகாரம் நான் லாங் டேர்ம் சொல்றேன், மேல போறதுக்கான சான்சஸ் அதிகம். இது நம்பர் 2. நம்பர் 3 இதை அழிச்சிடுறேன். எல்லாத்தையுமே அழிச்சிடலாம். நம்பர் 3 டே கேண்டிலுக்கு மாத்திடுறேன். இது பாருங்க. நம்பர் 3 ரொம்ப காலமாக ரேஞ்ச் மார்க்கெட்ல இருக்கு. இந்த பாருங்க, கோடு போடுறேன். லைஃப் டைம் ஹை இது வந்து ஸ்விங் கீழே. இந்த இடத்துல கிட்டத்தட்ட எவ்வளவு காலமா இருக்கு? 1 வருஷத்துக்கு மேல சுத்திட்டு இருக்கு. எவ்வளவு? 1 வருஷத்துக்கு மேல சுத்திட்டு இருக்கு. இந்த வட்டத்துக்குள்ளே எவ்வளவு காலம் தான் சுத்திட்டு இருக்க முடியும்? ஒரு கோடு போட்டு ஒரு ரவுண்டு போட்டு ஒரு மனுஷனை உள்ளேயே சுத்திக்கிட்டுன்னு சொன்னா என்ன ஆகும்? அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். கடைசியில அவன் பிச்சுக்கிட்டு வெளியே போகதான் பார்ப்பான். அதே மாதிரிதான் மார்க்கெட் பிச்சுக்கிட்டு வெளியே போக அதிகமான சான்சஸ் இருக்கு. இந்த ரவுண்டுக்குள்ளே சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த ரவுண்டு கார்னர்ல இருக்கு இப்போ. சரியா? இது நம்பர் 3. நம்பர் 4 FID ஆக்டிவிட்டி. ஒவ்வொரு இது நம்ம வீடியோலயும் நம்ம இதை பத்தி பேசுவோம். FID ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா அவங்க செல் பண்ண மாட்டாங்க. அதான் பிடி. முன்னாடி எல்லாம் அதிகமாக செல் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, FIs வந்து செல்லிங் அதிகமாக இல்லை, பையிங் அதிகமா இல்ல, அது வேற விஷயம். அட்லீஸ்ட் செல்லிங் கிடையாது. சோ பையிங் சைடு மாறலாம். இந்த இடத்தை பாருங்க, அவங்க வந்து செல்லிங் சைடு இல்லை. இது நமக்கு பாசிட்டிவ், ஏறதுக்காக பாசிட்டிவ். இது 4வது பாயிண்ட். 5வது ட்ரம்ப் பத்தி தான். இதெல்லாம் நம்ம நேரடியாவே பேசிடலாம். ட்ரம்ப் வந்து ஃப்ரெண்டு, இந்தியாவுக்கு ஃப்ரெண்டு. அவர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்குது PM மோடிக்கு ஃப்ரெண்டு. சோ இப்பவும் லேட்டஸ்டா என்ன சொல்லியிருக்காரு? ரஷ்யா ஆயில கட் பண்றது குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ ட்ரேட் டீல் வந்து ஒரு இதுக்கு வந்துரும் அப்படின்னு பேச்சுவார்த்தையில நடந்துட்டு இருக்கு. சோ இது மார்க்கெட் பாசிட்டிவ். சரியா? அதனாலேயே மார்க்கெட் ஏறிச்சு இடையில. இது வந்து 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட், ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் இஸ் அவர் ஃப்ரெண்டு, இப்ப ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. இது பாருங்க, இதெல்லாம் அழிச்சிடுறேன். இப்போ லேட்டஸ்டா மார்க்கெட் எங்க இருக்குன்னா, இதை நல்லா பெருசு பண்ணாதான் நமக்கு ட்ரெண்ட் தெரியும்.
ட்ரெண்ட் வந்து மேல் சைடு நோக்கி இருக்கு. இந்த ட்ரெண்ட் வந்து அவர் ஃப்ரெண்ட் மேலதான் நோக்கி போறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கிறது. இது ஏறுறதுக்கான சான்சஸ் நம்பர் 6. நம்பர் 7 வந்து இந்தியால வர்ற இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸா இருக்கட்டும், மத்த ஜிடிபியா இருக்கட்டும், ஐஎன்ஆர் கூட இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு வருது. இது எல்லாமே டேட்டாஸ் நமக்கு பாசிட்டிவா இருக்கு. ரிசல்ட்ஸ் இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இது மார்க்கெட்டை மேல நோக்கி மகத்துவதுக்கான சான்சஸ் இருக்கு. இது நம்பர் 7. நம்பர் 8 போர் நிறுத்தங்கள். பெரிய வாரம் ஒரு 3 வாரம் இருக்கு. அதுல 2 வாரம் தான் உலகத்துக்கு பெருசா தெரிஞ்சது. ஒன்னு காசா வார், இன்னொன்னு வந்து உக்ரைன் வார். காசா வார் நின்றுச்சு. உக்ரைன் வாரம் நிறுத்தப்படுற இடத்துல இருக்கு. அடிக்கடி ட்ரம்பும் சொல்றாரு, புத்தினும் சொல்றாரு, ஜெலன்ஸ்கியும் சொல்றாப்ல. சோ அதுவும் நிறுத்தப்படலாம். இப்போ போர் நிறுத்தம் ஆயிட்டா மார்க்கெட் அது ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கணும். சரியா? இது நம்பர் 8. நம்பர் 9 இது டெக்னிக்கலா நம்ம உள்ளது. நம்பர் 9 இதை மாத்திரம் பாருங்க, இதை அழிச்சிருவோம். இது டே கேண்டில் தான். நம்பர் 9வது பாயிண்ட் வந்து மூவிங் ஆவரேஜ் பாருங்க. 20, 50, 100 மூவிங், 200 மூவிங் ஆவரேஜ். இது எல்லா மூவிங் ஆவரேஜுக்கும் மேல மார்க்கெட் இருக்கு. புரியுதா? இந்த மூவிங் ஆவரேஜ் எல்லாத்துக்கும் மேல இருந்தாலே பெரும்பாலும் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட், அது ஒரு இது இருக்கு, பாலிசி இருக்கு. அதுக்காக நம்ம வந்து பை பண்ணிடக்கூடாது இன்ட்ராடேல மத்ததுலயும். இது நம்ம ஏறும், நம்ம வந்து மேல் சைடு இருக்கிறவங்க தெரிஞ்சதுக்காக உள்ள ஒரு இது. சரி, எல்லா மூவிங் ஆவரேஜுக்கும் மேலதான் மார்க்கெட் இருக்கு. சரியா? இது 9. 10 பாயிண்ட் சொல்றேன்டா. 10வது பாயிண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அதிகமா பை பண்றாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் மார்க்கெட்டுக்குள்ள மணியை போடுறதுக்கு எக்கச்சக்கமான ஃபண்ட்ஸ் வருதுன்னு நமக்கு நியூஸஸ் இருக்கு. சோ மார்க்கெட் மேல அதுக்கான சான்சஸ் இருக்கு. 11வது பாயிண்ட், 10 பாயிண்ட், இன்னொரு 11வது பாயிண்ட் ஒரு இத பாயிண்ட் வச்சுக்கோங்க. பீகார் எலெக்ஷன் நவம்பர் மாசம் 12ஆம் தேதி நினைக்கிறேன். 10, 12, 6 to 10 அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல தான் இருக்கணும். அப்பதான் ஆளுங்கட்சிக்கு சாதகம். எந்த கட்சியா இருந்தாலும் அதை பார்த்துக்கும். மெயினா மார்க்கெட் வந்து மேல இருக்காது. ஏன்னா விழுந்ததுன்னா அது ஒரு நெகட்டிவ்ல ஓட்டர்ஸுக்கு, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஓட்டர்ஸ்க்கு. சோ அதுவும் ஒரு காரணமா நம்ம எடுத்துக்கணும் ஏறுறதுக்கு. சரியா? இப்படி இதெல்லாம் ஏறுறதுக்கான காரணம். இறங்குறதுக்கான காரணங்கள் நம்ம பார்ப்போம். சரியா? இதெல்லாம் அழிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வீக்லி கேண்டல்ல இதுதான் எல்லாருமே பெரிய பெரிய அனலைசர் கவலைப்படுற ஒரு விஷயம். வீக்லி கேண்டல்ல இது பெருசு பண்றேன். லைஃப் டைம் பக்கத்துல இந்த ஸ்விங்குக்கும் மேல போட்டிருக்கிற கேண்டல் ரொம்ப டேஞ்சரான கேண்டல். என்ன கேண்டல் அப்படி? இந்த பாருங்க, ஹேமர் டோஜி கேண்டில். இந்த கேண்டில் வந்தாலே, இந்த பாருங்க, இந்த இடத்துல டோஜி கேண்டில் கீழே வந்திருக்கு. சரியா? இந்த கேண்டில் வந்தாலே ஒரு பதட்டம் தான். அதே கேண்டில் தான் இங்க போட்டிருக்கு. சோ இது வந்து இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கிறது. இந்த பாருங்க, இதே இடம் முன்னாடி கூட வந்திருக்கு. பாருங்க, ஹேமர் டோஜி கேண்டில் மாதிரி போட்டிருக்கு, கீழே வந்திருக்கு. ஹேமர் டோஜி கேண்டில் மாதிரி போட்டிருக்கு, கீழே வந்திருக்கு. சோ இந்த கேண்டில் போட்டுருச்சுங்கிறதுக்காண்டி வந்துன்னு சொல்ல வரல. அது ஒரு காரணம், சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே அனலைசருக்கு எல்லாருக்குமே மனசு பக்கு பக்குன்னு அடிக்கிற ஒரு கேண்டில். நம்பர் 1. நம்பர் 2, எஃப்ஐடி ஆக்டிவிட்டி பாருங்க. டிஐஸ் வந்து செல் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பாருங்க, 21ஆம் தேதி 607 கோடிக்கு வித்திருக்காங்க. 24ஆம் தேதி பாருங்க வெறும் 173 கோடிக்கு தான் வாங்கியிருக்காங்க. சோ இவங்க குறைச்சிக்கிட்டு வர்றாங்க. நாளுக்கு நாள் அவங்க வாங்குறத குறைச்சிக்கிட்டு வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். விற்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க, வாங்குறதையும் குறைச்சிருக்காங்க. சோ இவங்களும் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். டிஐஸும் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் இந்த இடத்துல. சோ இறங்கலாம். அதையும் நம்ம காரணமா கன்சிடர் பண்ணிக்கணும். 3வது, உலகத்திலேயே இது வந்து ஒரு காமனானது. கள நிலவரம் என்னன்னா, உலகம் ஃபுல்லாவே ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ல மனிதர்கள் வாழல. எல்லாமே நீங்க எங்க போங்க, ஆஸ்திரேலியா போங்க, அண்டார்டிகா போங்க, அமெரிக்கா போங்க, ஆசியால பாருங்க, எங்க போனாலும் அவங்க ஏர்ன் பண்றதுக்கும் செலவு பண்றதுக்கும் ஒரு ஹாப்பி கிடையாது மக்கள். பெரும்பாலான மக்களை தான் நான் சொல்றேன். சோ இது மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். எல்லாரும் ஹாப்பியா இருந்தாதான் மார்க்கெட்டும் சேர்ந்து ஏறும். எல்லா மார்க்கெட்டுமே அப் அண்ட் டவுனா தான் போயிட்டு இருக்கு. லைஃப் டைம் ஹை பக்கத்துல தான் இருக்கு. ஆனா அதை தாண்டி போக மாட்டேது, கீழே டபால்டு விழுது. இது வந்து 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், சைனா, யுஎஸ், பாகிஸ்தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வந்தோம்னா ஆல்வேஸ் த்ரெட்டா தான் இருக்கு. சைனா கூட பாத்தீங்கன்னா நம்ம பார்டர் பக்கத்திலேயே ஒரு இத மிலிட்டரி பேஸ உருவாக்கிட்டு இருக்காப்ல. அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு த்ரெட். பாகிஸ்தான் ஏற்கனவே பிரச்சனை, வார். அது ட்ரம்ப் தான் நான் வந்து சமாதானப்படுத்துறேன்னு 50க்கும் மேற்பட்டவர்கள் சொன்னார். அமெரிக்கா நினைச்ச நேரம் இந்தியாவுக்கு பாதகமான சூழ்நிலைகளை எடுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு த்ரெட். 5வது, பீகார் எலெக்ஷன். 2 விதமா பார்க்கணும். ஒருவேளை எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஆளும் நிதிஷ்குமார் இறங்கினாருண்டா அவர் ஆதரவு கொடுத்திருக்காரு பிஜேபிக்கு. சோ இது ஒரு நெகட்டிவா எடுத்துட்டு மார்க்கெட் கீழே விழும். எந்த ஒரு விழுறதுக்கு காரணம் ஏதாவது தேடும் மார்க்கெட். தோத்தால் தோக்குமா ஜெயிக்குமாங்கிறது தெரியல. தோற்றால் இது மார்க்கெட் நெகட்டிவா எடுத்துக்கிறோம். ரைட்டா? இது 6வது. 7வது, ஐஎன்ஆர்
88க்கு மேலேயே தான் இருக்கு. யுஎஸ் டாலரும் வீக் ஆகுது. எல்லா கரன்சியும், அதாவது யூரோப் கரன்சி எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. யுஎஸ் கரன்சியும் வீக் ஆகுது. அதனால வேர்ல்டு மார்க்கெட் நல்லது இல்ல. நம்ம ஐஎன்ஆர் வந்து 88 மேல 88 பக்கத்துல இருக்கு. 88 மேலதான் ரொம்ப நாளா இருந்தது. அதுவும் நல்லது இல்ல. இது இறங்குறதுக்கான சான்ஸ். 7வது பாயிண்ட். 8வது பாயிண்ட், லட்சக்கணக்கில் ஷேர் மார்க்கெட் விட்டு ட்ரேடர்ஸ் வெளியே போயிருக்கிறதாக ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. நிறைய டிமார்ட் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு, வெளியே போயிருக்காங்க. காரணம் என்னன்னா மார்க்கெட் மேல நம்பிக்கை இழந்திருக்காங்க. ஏன்னா அவங்க லாஸ் பண்ணிருக்காங்க. இது ரிப்போர்ட் சொல்லுது 90% பேர் லாஸ் அப்படின்ட்டு. இது மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் தான். சரியா? இது என்னதான் டிஎஸ் மேல தூக்கி கொண்டு போய் வச்சு, அதாவது 18 வயசு வரை நல்லா படிக்க வச்சு வளர்த்து விட்டாச்சு, இதுக்கு மேல மகனே உன் சமத்துன்னு மேல போன்னு சொல்லி விடுவாங்கல்ல, அதே மாதிரி லைஃப் டைம் ஹை பக்கத்துல கொண்டு வந்து டிஏ விட்டாங்க. 33,000 கோடி வாங்கி அதுக்கு மேல அவங்க பண்ண முடியாது. ஏன்னா அவங்களும் ப்ராஃபிட் புக் பண்ணணும்ல. இனிமே மக்கள் வந்து லட்சக்கணக்கில் வெளியே போறாங்க. அதுவும் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. வாலட்டைல் ஓவர் இத பாருங்க, 5 மினிட்ஸ் கேண்டில்ல மாத்திரம் எஃப்ஐஸ் கை ஆட்டங்கள் இன்னும் இருக்குதோன்னு டவுட் இருந்துட்டே இருக்கு. எத்தனையோ எஃப்ஐஸ் செபி மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து எல்லாமே கரெக்ட் பண்றாங்க. இருந்த போதிலும் மார்க்கெட் எப்படி பாருங்க, 100 பாயிண்ட்ஸ் மேல போகுது, 100 பாயிண்ட்ஸ் கீழே இறங்குது, 150 பாயிண்ட்ஸ் மேல போகுது, 150 பாயிண்ட்ஸ் கீழே இறங்குது. இப்படி வாலட்டைல் அதிகமா தான் நடந்துட்டே இருக்கு. இது ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது மார்க்கெட்ல ட்ரேடர்ஸ்க்கு. சரியா? நம்பர் 10, எந்த ஸ்ட்ராட்டஜியுமே வேலை செய்ய மாட்டுது, எந்த இண்டிகேட்டரும் வேலை செய்ய மாட்டுது, எந்த எஜுகேஷனும் பயன் இல்லாம போயிடுது. அதாவது காமனான எஜுகேஷன் எப்பவுமே பலன் இருக்கு. இருந்தாலும் ஒரு ட்ரேடிங், ஒரு ஸ்கால்பிங் காண்டி, ஒரு இன்ட்ராடே காண்டி உள்ள நுழைஞ்சவங்க எல்லாமே லாஸ்ட்ல தான் போறாங்க. அது ஒத்துட்டு தான் ஆகணும். சில பேர் சப்பக்கட்டு கட்டுவாங்க, இல்ல நாங்க அது எடுக்கிறது, அதெல்லாம் கிடையாது. இந்த ரேஞ்ச் மார்க்கெட் ஒரு வருஷத்துல நிறைய பேர் லாஸ் தான். எக்ஸப்ட் சில ஸ்விங் ட்ரேடிங், சில அதாவது இது இன்வெஸ்ட்மெண்ட் கூட அது லாஸ் இல்ல, ப்ராஃபிட் அது பிளஸ்ல இருந்துட்டே இருக்கு. ஒரு வருஷமா அதிகமான ப்ராஃபிட் கொடுக்காம. சரியா? சோ அதுவும் நமக்கு ஒரு நெகட்டிவான பாயிண்ட். இதுதான் ஏறுறது இறங்கிறதுக்குள்ள சான்ஸ். இது ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து எஜுகேஷன் காண்டி எடுத்துட்டு உங்க மைண்ட்ல ஏத்துங்க. இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. எனக்கு ஆதரவளிக்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.